ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நீங்கள் பார்த்துட்ருக்குது ரைட் வித் டெஸா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு விலாகுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையிலேருந்து நம்ம அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். நான் வால்பாறை வரைக்கும் வந்திருந்தேன், பட் அதிரப்பள்ளி வீடியோ லாஸ்ட் இயர்லேருந்து போடவே முடியல. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் போடணும்னு. பட் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ வந்திருக்கோம். இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்கள், மேலேருந்து அப்படியே ஃபாகெல்லாம் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கு. வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. காலையில் நாங்கள் வால்பாறைக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா சரியான செம வெயில். என்னடா அப்படி வெயில் அடிக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வால்பாறையில் பாதி தூரம் ஏறினதுக்கப்புறமே ஃபாகுங்க பாருங்கள். இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி வந்து ஒரு த்ரில்லான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறையா யூடியூபர்ஸ் வந்து அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் அது பண்ணுறோம். எனக்கு இது பார்க்க என்ன சொல்கிறேனே தெரியலங்க. பாருங்களேன், லிட்ரலி ஐ எம் இன்டு த க்ளவுட். ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க நண்பா. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து இப்போ இந்த ரைடை பண்ணிகிட்ருக்கோம். சோலோ ட்ராவல் இல்லை. ஆனால் இப்படி வந்துட்டு இருக்கும்போது சோலோவாக ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்து பேசிவிட்டு இப்போ தான் 2 பேருக்கும் டிக்கெட்லாம் எடுத்தோம். எங்களுக்கு முன்னாடியே பைக் எடுத்தார். பட் இப்போ எங்கே போனாருன்னு தெரிலங்க. ஆளக்கானன்னு தேடிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யாரை தேடுறது என்ன பண்ணுறதுனே தெரில. வாவ் நண்பா, இந்த மாதம் இந்த ஜூன் மந்தில் உங்களால் வர முடிஞ்சால் கம்பல்சரி இந்த இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி. நீங்கள் வந்து வைல்டு அனிமல்ஸை பார்க்கலாம். சம்டைம் வந்து இந்த மாதிரி அழகான கிளைமேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ டைம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒர்த்து நண்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பாருங்களேன், ஒரு நல்ல அடர்ந்த காட்டில், ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இப்படி ரைட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஒத்தையடி பாதை தான். செம்மையாக இருக்குங்க. இப்போ பின்னாடி நம்ம மட்டும்தான். பாருங்கள், வளைஞ்சு போகுது. இந்த மாதிரி டேர்னிங்கு பின்னாடி எது என்ன இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த எவ்ரி டேர்ன் நீங்கள் வந்து எல்லா டேர்ன்லேயுமே சர்ப்ரைஸ் ஆவீங்க இந்த ஒரு ரோட்டில். பிகாஸ் ஒரு டேர்னிங்கும் ஒரு பிளேஸும் ஒரு மாதிரி ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா கார்லாம் வந்துட்டுருக்கு. அங்கேயுமே நல்லா டிராஃபிக்கு. நான் ஸ்டார்டிங்கே வந்து அந்த ஃபுட்டேஜை போடுறேன். புக் பண்ணுற இடத்துல, அதாவது டிக்கெட் எடுக்கிற இடத்துலையும் டிராஃபிக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் அவங்க அது நல்ல வெல் மேனேஜராக வந்து கார் எல்லாமே உள்ளே கண்டினியூஸாக போனால் உள்ளே பெரிய டிராஃபிக் வச்சிரும் அப்படின்றதுனால போலீஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி 10 வண்டியாக உள்ளே விட்றாங்க. அதே மாதிரி தான் அங்கே ஆப்போசிட் சைடும். ஸோ அப்படி வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பைக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதில்ல. பைக்கெல்லாம் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக விட்டுடுறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே போயிடுறது. அந்த மே மந்தில் நான் இங்கே வந்து அதிரப்பள்ளி ரைடு வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லை. அதனால சூப்பராக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரோடு சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்லா வளைஞ்சு அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே வேறுங்க வாட்டர் ஃபால்ஸு. இந்த ஃபுல் வீடியோ, இந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் நான் கேமரா ஆஃப் பண்ண போகிறதே இல்லை. ஏதோ சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆனால் தான் உண்டு. மற்றபடி பிகாஸ் கேமரா ஒரு இதுக்காக இருக்கட்டும். மேபி எப்போ நம்ம வைல்டு அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ணுவோம் அப்படின்றதே தெரியாது. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் கேமரா ரன்னிங்லேயே தான் இருக்கும். வால்பாறையிலையும் இப்போ கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குங்க. சரியான மிஸ்ட்டு, ஃபுல் ஃபாகி. நீங்கள் ரொம்ப ஹாட்டில், வெயிலில் இதிலலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ஒரு கிளியரான ஒரு சினிமேட்டிக் வியூ மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா. இன்டர்நெட் வேறு கிடைக்கலங்க. நம்ம கூட வந்த ஒருத்தரை வந்து அவர் முன்னாடி போயிட்டாருன்னு நினச்சி நாங்கள் அந்த செக் போஸ்ட்லேருந்து கிளம்பி வந்தோம். பட் ஆனால் பார்த்தா அவர் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டார். ப்ரோ, உங்களுக்கு தான் ப்ரோ கால் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஐயோ. சீட்டு கேட்டானா? சரி, ஓகே. பைக் வருது. வாங்க, நாங்களும் கிளம்புனா எழுதுனா இவர் வந்து போலீஸ் நிப்பாட்டாங்களாமா. ஆக்சுவலாக நாங்கள் எங்ககிட்ட தான் வந்து டோக்கன் இருக்குது. 2 வண்டிக்கு சேர்த்து ஒரே இதாக எடுத்துட்டோம்.
ஸோ 2 பைக்கோட நம்பரு ப்ளஸ்ஸு 3 பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்தாச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் முன்னாடி வந்ததுனால அவர்கிட்ட சீட்டு கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட சீட்டு இல்லை. ஸோ அதான் தலைவர் சொல்லியிருக்காரு, சேட்டா சீட்டு முன்னாடி எடுத்து போய் சேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சீட்டு காட்டு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு. எப்படியோ நல்ல வேலைங்க. அவர் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக அவங்களே வந்துட்டாங்க. சொல்லலை, ஒரு இடம் ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், ஒரு இடம் ரொம்ப மூடியாக இருக்கும், சில இடம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள், பச்சை பசேன்னு நமக்கு ரைட்டில் வந்து பெரிய பள்ளம், லெஃப்டில் வந்து பெரிய மேடு. நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மேடு தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல வராது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானை வந்துருக்கும். ஜாலியாக நடந்து போகிறாரு இவர். யாரும் லிஃப்ட் கொடுக்கலையா அவருக்கு? வெயில் அடிக்குதுங்க. வீடு வாசல் வீதி ஒன்றும் வேணாம் தன்னான. இங்கே எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஒரு டேர்னிங் ஆரம்பித்தா ரொம்ப நேரம் ஆகுங்க அந்த டேர்னிங் முடியறதுக்கு. அப்படி இல்லை, சில இடத்துல டேர்னிங் வரும் அப்படின்னா அந்த டேர்னிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஓவர் ஷார்ப்பு, ஒரு ஃபுல் கட்டாக இருக்கும், யூட்டன் பெண்டு மாதிரி அப்படி இருக்கும். அந்த பக்கம் இருந்து கேரளாக்காரங்க வால்பாறைக்கு வர்றதும், வால்பாறையிலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் கேரளா பக்கம் அதிரப்பள்ளிக்கு போகிறதும், இதானப்பா உலக வழக்கம். அந்த மாதிரி இருக்குது. இன்னும் 1 மாதம் கழித்து நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸ் மிஸ்டியாக இருக்கும், எல்லா இடமும் ஃபாகாக இருக்கும், ரெயின் அதிகமாக இருக்கும். என் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கர், நம்மளுடைய அருமை தம்பி பிரேம்குமார் அவர் வந்திருக்காரு. ஸோ அவரோட ஃபோட்டோலாம் காட்டுறேன். இவர் தான் வந்து என் கூட சேர்ந்து வேலை பார்க்குற பையன். அண்டு ரூம்லேயுமே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் மேக்ஸிமம். அண்ணன் தம்பி, நல்லா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான். ஆனால் அண்ணன் தம்பி நேரம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். சாப்பிட போகிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுக்கு மட்டும்தான், வேலையில் மட்டும்தான் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் இது மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. வேலையை மட்டும்தான் 2 பேர்த்துக்கு தனித்தனி வேலை பிரித்து கொடுப்பாங்க. மற்றபடி ரூமில் இருக்கும்போது வைக்கும்போதெல்லாம் வந்து ஒன்றா தான் இருப்போம் மேக்ஸிமம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறோம். ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் கொஞ்சம் பைக்கில் இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம போய் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்தளவுக்கு பெருசாக தண்ணி இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த தடவை இதான் மான்சூன் ஆச்சு, கண்டிப்பாக தண்ணி அதிகமாக வந்திருக்கும். ஸோ அதை உண்மைக்குமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் இருந்தாங்க அப்படின்னா கூப்பிட்டு பாருங்கள். வாடா மச்சான் அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி போகலான்னு கூப்பிட்டு பாருங்கள். மேபி அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. இருக்கிற டைமில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வரல, அவங்க வரல, இவங்க வரலன்னு பார்க்காதீங்க. சோலோவாக கூட போங்க, தப்பே கிடையாது. சோலோவாக போனாலும் தப்பே கிடையாது. குரூப் ரைடு போகும்போது கூட உங்களுக்கு சில தைரியம் இருக்கும், சில இது இருக்கும். ஆனால் சோலோவாக போகும்போது தான் யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் யுவர் இன்னர் பீஸ். நீங்கள் உங்கள் கூடயே பேசுவீங்க, உங்களுக்கு 4 விஷயத்த ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. இந்த நேச்சர் உங்களை சில விஷயங்களை யோசிக்க வைக்கும். ஸோ சோலோ ட்ராவல் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட், பெட்டர் தென் குரூப் ட்ராவல்ஸ். ஓகேங்களா? பீக் மேல் கண்டென்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. டக் 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 எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. ஆரன் எதுக்கு? காட்டுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ ஆரன் அடிக்கிறாருன்னு தெரில. ஓகே, இல்லைங்க, நின்று நீங்கள் வாட்டில் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுங்க, ஜாலியாக இருங்க. பாருங்க, பெஸ்ட்டு ரூட்டுங்க. நான் செகண்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். சம்மரில் பார்த்தாச்சு, இப்போ மான்சூனில் பார்த்தாச்சு.
நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கை கால் கேட்க மாட்டேங்குது. ஸ்லோவாக போகலான்னு பார்த்தா நம்ம நண்பர் நம்ம கூட வராரு. see this guys, what a viewங்க, what a view, அமேசிங் பிளேஸில். பசங்களோட ட்ரீமுங்க. ஸோ வயசு இருக்கும் போதே, கையில் காசு இருக்கும் போதே வாழ்ந்துக்கங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம வீட்டில் உட்காந்து சும்மா ஏதோ ஒரு டிவியோ ஃபோனோ பார்த்துட்டு ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயத்த பேசி ஃபேமிலியோடு இருக்கிறது நல்லது. ஆனால் பேச்சுலர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பசங்களை எடுத்துகிட்டு இங்கே படத்துக்கு எடுத்துக்க அந்த மாதிரி எங்கேயாலும் சுற்றுறது, இல்லை சரக்கடிச்சு சுற்றுறது, இல்லை வேறு ஏதாவது போதைப்பொருள் வாங்குறது, இது எல்லாமே வந்துட்டு பணம் கொடுத்தா கிடச்சிரும். பட்டு நேச்சர்ன்றது அப்படி கிடையாது. நீங்கள் நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். காசு கொடுத்தாலும் கிடைக்காது, தானாக அது உங்களை வந்து சேரணும். அது கிடைக்கிற நேரத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஏய் இங்கே பாருங்க, நான் இவங்கள சொல்ல கப்பலை சொல்ல, பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க முன்னாடி ஒருத்தர் போனால அவனை சொன்னேன். டிஷர்ட்டு ஒரு ஆஃப் ஸ்லீவ்ஸ் டிஷர்ட்டை போட்டுட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்காப்புல. பைக்கர்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கும் நல்லா வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட்டு பிளேஸுங்க இந்த வால்பாறை, இந்த அதிரப்பள்ளி. இந்த கேரளாக்குள்ளே என்ட்ரானாலே நிறைய இடம் இருக்கும். பட் இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு வேறு மாதிரி. ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் கேமரா, வீடியோ, ஃபோட்டோ இது எதுவுமே எடுக்காமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஜஸ்ட்டு ரெயின் கோட்டு, உங்கள் பைக்கு இதெல்லாம் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல ரெயினில் நிறுத்தாமல் நீங்கள் வாட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒரு தெரப்பிங்க. அது வந்து உங்களுக்கு ஏதோ வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா நான் வால்பாறை ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ரிட்டர்ன் போகும்போது நான் கேமராவே எடுக்கலை. கேமராலாம் உள்ளே இருந்தது, ஃபுல்லாக மழை. ஸோ அதனாலே உள்ளே வச்சிட்டேன். அந்த மழையில் நான் ஜஸ்ட் வெறும் பைக் ட்ரைவ் பண்ணது மட்டும்தான், வேறு எதுவுமே பாட்டு கேட்கல, எதுவுமே பண்ணலை. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிட்டேன். மொபைல் ஃபோன் வந்தால் கூட தெரியாது. மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே வால்பாறையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் கீழே இறங்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைல் எதுவுமே எடுத்து பார்க்கல. ஸோ அந்த ஃபீல் பெஸ்ட்டுங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரைடு எவ்வளோ நல்லா நான் வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த சண்டேவை எனக்கு இந்த மாதிரி ரைட் போனோம் அப்படின்றது மட்டும்தான் பெரிய ஆசையாக இருந்தது. அண்ட் லாஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட்டு வால்பாறை போயிட்டு இந்த விளாக் போடும்போது அதிரப்பள்ளி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த ரைடை இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த தடவையும் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி கதை தான். அண்டு அதிரப்பள்ளியில் அன்னைக்கு தண்ணி கம்மி. ஸோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. எப்போ வேணால் நேச்சர் எப்போ வேணால் மாறும். கொஞ்சம் மழை வந்தாலுமே உடனே வந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வால்பாறை போக வேண்டாம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு நேரம் சம்டைம்ஸ் வெயிலாக இருக்கலாம், ஒரு நேரம் மழையாக இருக்கலாம். இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து நல்லா மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் மான்சூனில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். தப்பே கிடையாது.
அண்டு அதிரப்பள்ளியுமே சேம் அதே மாதிரி தான். அண்டு நம்ம போன டைமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கே அதிரப்பள்ளியிலேருந்து ரிட்டன் வந்து திருச்சூர், பாலக்காடு இந்த வழியில் தான் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அப்போ தான் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு. அன்றைக்கி வந்து பெட்ரோல் காலி, கையில் இருந்த காசு காலி, எல்லாமே அப்படியே பாடியில் இருந்த எனர்ஜி எல்லாமே காலி. பட் ஹார்ட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, மெமரிஸ் ஃபுல்லாகிடுச்சு. ப்ளஸ் நம்ம மெமரி கார்டு எல்லாமே அவ்வளோ ஃபுட்டேஜஸ்ங்க, ஃபோட்டோஸ் மொபைல்லேருந்து, கேமராலேருந்து, 360லேருந்து எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதே மாதிரி பேக் டு பேக் நான் ரைடு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பேக் டு பேக் ரைடு இருக்குது. நாம் ஒரு ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட போகிறோம் நண்பா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.